மாஸ் மூவி, ஃபண்டாஸ்டிக் மூவி. ஆண்ட்ரியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க வெள்ளி ரோலில். கவினும் அவங்க நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அவங்களோட ரெண்டு பேருக்கு நடுவில். மியூசிக் நல்லா இருக்குது. அதுக்கு மேலே கதை ஃபண்டாஸ்டிக்கு மேலே ஃபண்டாஸ்டிக். நல்ல மெசேஜ். சப்ஜெக்ட் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பழி வாங்குற மாதிரி ஒரு ஹேஸ்ட் மூவி. லைட் அதை எடுத்திருக்க ட்ரீட்மெண்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் நிறைய காமிக் டச்சை கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஆக்டர்ஸ் சப்போர்ட்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சார்லி சார் ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக நல்லா ஓடும். நல்ல மெசேஜ் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் வழியை பற்றி ஒருத்தர் ஸ்கேம் பண்ணோன்னா அவங்களுக்கு என்ன இருக்குங்கிற அவங்க எப்படி பழி வாங்குறாங்க, மிடில் கிளாஸால் முடியும், மிடில் கிளாஸ் மூஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்கை போட்டு நிறைய பேர் சுற்றுறாங்க. நல்லா இருக்கு. சாரி, ஆண்ட்ரியா மேடம் சான்ஸே இல்லை. அவங்க ஸ்பார்க் தான். அப்படியே ஒரு சீன்லேயே அவங்க காஸ்டியூம் ஸ்டைலிங், அவங்க ஒரு சில்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு. ரொம்ப சாங்ஸ்ல பட் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிடிக்கும். நான் ஆக்சுவலி கவின் ரொம்ப பிளடி பக்கெட் பார்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அடக்கு ரோல் நல்ல கேரக்டர். மெயினாக சொல்லணும்னா ஒருத்தருக்கும் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. யாருமே பியூர் வில்லி, ஆண்ட்ரியா பியூர் வில்லி, இவர் பியூர் ஹீரோ அப்படிங்கிறது கிடையாது. நல்ல ஷேட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டீம் ஒர்க். ரொம்ப நல்ல படம்.